2014ஆம் ஆண்டு மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசுக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். எந்த ஆராய்ச்சியின் கீழ் இவர்கள் மூவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்பதை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மோகன்ராஜ். நாம தினமும் அலுவலகம் போறோம், பல இடங்களுக்கு போறோம், பல வழிகளை கடந்து போறோம். வலது இடது அப்படின்னு எப்படி போனாலும் நம் சிந்தனைகள் எந்த மாதிரி இருந்தாலும் நம் இருசக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ நாம் போக வேண்டிய இடத்திற்கு சரியாக நம்ம போய் சேர்ந்துடுறோம். இது எப்படி அப்படி நம்ம யோசிச்சிருக்கிறோமா, இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு இதை யோசித்து இதற்கான ஆராய்ச்சி ஈடுபட்டதுனால 3 பேர் நோபல் பரிசு வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேரோட பெயர் அமெரிக்காவை சேர்ந்த நரபியல் நிபுணரான ஜான்கி கீஃபி, நார்வேயை சேர்ந்த தம்பதிகளான மேபிரிட் மோசர், எட்வர்ட் ஐ மோசர். இவங்க 3 பேர் தான் இந்த ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. இதில் முதல் முறையாக இந்த ஆராய்ச்சி துவங்கினது ஜான் ஓ கீஃபி. இவர் முதற்கட்டமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எலியை வைத்து ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. அதாவது எப்படி ஒரு எலி தன்னுடைய வழித்தடத்தை தெரிஞ்சுக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு இடத்திற்குள்ள எலி இருக்கும்போது அதன் மூளையில் ஹிப்போ கேம்பஸ் என்னும் இடத்தில் உள்ள நரம்பின் செல்கள் செயல்பட துவங்குவதாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த எலி வேறொரு இடத்திற்கு செல்லும் போது மற்ற செல் செயல்பட துவங்குவதை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 2 செல்களுக்கும் பிளேஸ் செல்ஸ், அதாவது இடத்தை குறிக்கும் செல்கள் என இவர் பெயரிட்டார். இதை இவர் கண்டுபிடிச்சது 1971ஆம் ஆண்டு. சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நார்வேயின் தம்பதிகளான மேபிரிட் மோசர் மற்றும் எட்வர்ட் ஐ மோசர் இதே ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதாவது எப்படி நம் மூளையில் பாதை பதிவாகிறது என்பதே இவரோட ஆராய்ச்சியினுடைய நோக்கமாக இருந்தது. அதாவது ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம பாதையை கண்டுபிடிப்புகிறதுக்கு ஒரு அமைப்பு, அதாவது ஒரு திட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஜிபிஎஸ் மாதிரியான ஒரு அமைப்பு நம் மூளைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறவங்க இவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே நம் வழிகளை நமக்கு நினைவு கூட்டுகிறது. அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா அந்த பாதை நம் மூளையில் இருக்க செல்கள் பதிவாகிறது. இதுவே நமக்கு மீண்டும் அந்த பாதையில் போகிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக கூட இருந்திருக்குது. இவர்கள் மூவரின் ஆராய்ச்சியின் மூலம் முடிவில் பல நூற்றாண்டுகளுக்கு மேல் நீண்டு கொண்டிருந்த கேள்விக்கு தற்போது விடை கிடைத்துள்ளது. 3 பேரும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மூளையில் உள்ள செல்களின் செயல்பாடு குறித்து தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டவங்க. நோபல் பரிசு பெற்றதன் மூலம் சுமார் $1.1 மில்லியன் இவர்கள் 3 பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது.